குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் நிர்வாக அதிகாரங்கள். குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமனம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரதம அமைச்சர் மற்ற அமைச்சர்கள் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. எந்த சட்டப்பிரிவின்படி 77 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு, அதை பற்றி பார்ப்போமா. அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 77 படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையையும் குடியரசுத் தலைவரின் பெயராலே மேற்கொள்ளப்பட வேண்டும். பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அவர் பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். இந்தியாவின் மிக முக்கிய பதவிகளான மாநில ஆளுநர்கள், உயர் நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர், இந்திய கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் ஆகியோர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். நன்றி.